ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை கோயம்பேட்டில் இருந்து, அதாவது காளியம்மன் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க, கோயம்பேட்டில் இருந்து டுவர்ட்ஸ் விருகம்பாக்கம் மார்க்கெட்டில் போய் அந்த ரோடு முட்டி லெஃப்ட் கட் பண்ண ரெட்டி ஸ்ட்ரீட் போகுங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் கமர்ஷியலாகவும் கட்டலாம், பில்டிங் கட்டலாம், இல்லை கமர்ஷியல் ரெசிடென்ஷியலுக்கு கட்டலாம், இல்லைன்னா வீடாக கட்டிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் ரொம்பவும் அருமையான இடம் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. கோயம்பேட்டிலேருந்து விருகம்பாக்கம் மார்க்கெட்டு முட்டுறதுக்கு முன்னாடி ரைட்டில் போனோம்னா தாங்கல் தெருன்னு சொல்லுவாங்க. அந்த தாங்கல் தெருலையே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் அங்கே தாங்க இருக்குது. அந்த இடத்தோட லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 35 அடிங்க. அந்த இடத்தோட லேண்ட் டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35க்கு 52. அந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1820 சதுர அடிங்க. 3/4 கிரவுண்டை விட ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருக்குதுங்க. இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடங்க. பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி, பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய பிளாட்டு தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒர்த்து கிடையாதுங்க, கண்டிப்பாக டெமாலிஷ் பண்ணி தான் பண்ணணும், சரிங்களா? அப்போ அந்த இடத்தோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், வடக்கு பார்த்த பிளாட்டு தாங்க இந்த இடம் இருக்குது. இந்த இடத்தின் உரிமையாளர் இந்த இடத்தோட விலை எவ்வளோன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 3,90,00,000 சொல்கிறாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாங்கல் ஸ்ட்ரீட்டுலேருந்து நேராக போயிட்டு அங்கே லெஃப்ட் கட் பண்ணி போனோம்னா அங்கே விருகம்பாக்கம் ஆர்காட் ரோடு இருக்குது இல்லைங்களா, வேம்புலியம்மன் கோயில் சிக்னலில் அந்த சிக்னல் வந்துடும். தாங்கல் தெரு இப்போ நம்ம ரைட்டில் மார்க்கெட் ரோடு சொல்ல பாருங்கள், அந்த ரைட் திரும்பினோம்னா ஜஸ்ட் அந்த காளியம்மன் கோயில் தெரு மெயின் ரோடுக்கு இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் கூட இருக்காதுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் அந்த ஆன் ரோட்டே இருக்குதுங்க. சைட்டு 35 அடி ஃப்ரண்டேஜில் இருக்குதுங்க. இந்த இடம் அந்த இடத்துல உரிமையாளர் சொல்லக்கூடிய விலை சரியாக இருக்குதா இல்லையாங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் இடத்த போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஏரியாவில் என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் விசாரிச்சுங்க. ஏன்னா இது பையர்ஸாக கொஞ்சம் விசாரிக்கணும். இப்போ நாங்கள் இடத்தோட ரேட்டு என்னங்கிறத அந்த இடத்தின் உரிமையாளர் சொல்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். அதே மாதிரி அந்த உரிமையாளர்கிட்ட சில ஓனர்கிட்ட அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஒத்துக்குவாங்க. ஆமாம் சார், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, நாங்கள் ரேட்டை குறைச்சி தரேன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. சில ஓனர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் பையர்ஸ் நீங்கள் இடம் வாங்கக்கூடிய நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் இடத்த போய் பாருங்கள். இல்லை ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம், உங்களுக்கு இடத்த கூட்டு காட்டுவாங்க. அந்த இடத்துல ரேட்டை நீங்கள் ஃபுல்லாக விசாரிச்சுங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரங்க. நம்ம ஏற்கனவே எல்லா பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டரோட ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவில் போடுறது கிடையாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம், ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்கு கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு விலங்குமே இல்லை, இந்த இடம் அருமையான இடங்க, வாங்கலாம்னு சொல்லி உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த இடம் மாதிரி அந்த ஏரியாவில் வேறு எந்த ஒரு இடமே கிடையாதுங்க. இந்த இடத்த சேல்ஸ்க்கு வந்திருக்குது, சரிங்களா? அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து டிலே பண்ணாமல் இமீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.